hello, வணக்கம் and welcome to your favorite show, Showreel. ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு. படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நமக்கு வந்திருக்க படத்தை பத்தி சொல்லணும்னா டைட்டிலே வித்தியாசமா இருக்கு. புயலா கிளம்பி வருவோன்ற டைட்டில். இதை கேட்கும்போது ரொம்ப கேட்சியா இருக்கு. எப்படிப்பட்ட படமா இருக்கும்ன்ற திங்கிங் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த படம் எப்படிப்பட்ட படம்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். உங்களோட படம் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. பயங்கர ஹாப்பி. அது ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்லயுமே வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சீன் பை சீன் விசில் அடிக்கிற மாதிரி தான் நான் படமே பண்ணிருக்கேன். ஏன்னா பிஎன்சிக்கு தான் படம் பண்ணேன். அதை வந்து நானே இப்போ ரவுண்ட்ஸ் போகும்போது மதுரைக்கு வந்து எல்லாம் போகும்போது நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருக்குது. அதை ஒரு பயங்கர என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க ஜனங்க. அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தியேட்டர்ஸ்ல வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்திருப்பீங்க. ஒரு படத்துக்கு விசில் அடிக்கும் போது எல்லாரும் விசில் அடிப்பாங்க, நீங்களும் அடிப்பீங்க. உங்களோட படம் அது உங்களோட குழந்தை மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு விசில் அடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? அப்படியே புல்ல அடிக்கிற மாதிரி இருந்தது. எதிர்பார்த்தானே நாங்க வந்து சினிமாவுக்கு இங்க வந்து இப்படி ஒரு டைரக்டர் தானே வந்தோம். இப்ப அது விஷயம் நமக்கு கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி. அதெல்லாம் அவ்வளவு ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நான் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச பெரிய வெற்றியா இருந்தது. ரொம்ப பயங்கர ஹாப்பி. ஓகே ஃபைன். அண்ட் தென் ஹீரோஜி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது ஒரு பக்கா ஃபுல் லென்த் கமர்ஷியல் பிலிம். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பிசி ஆடியன்ஸ்க்கு தான் நம்ம எய்ம் பண்ணி பண்ணது. மதுரை களமா வச்சு. ஸோ ரெண்டு பேருக்கு அதான் சொந்த ஊர் வேற. அதனால அதோட ரெஸ்பான்ஸ் அந்த ஊர் மக்களுக்கு எடுத்தது அங்க ரொம்ப பிடிச்சு கொண்டாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் தென் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா இருந்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு போரிங் இல்லாம ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. வந்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வெளில போனாங்க. சோ அவங்க ஃபுல் நல்ல டைம் பாஸா இருக்கும் அந்த மூவி. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் மதுரை தான் எங்க சொந்த ஊருன்னு சொல்லிட்டாங்க. உங்க சொந்த ஊர் எது? எனக்கு ஆந்திரா தான், வைசாக். வைசாக். அப்படின்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா பேசுறதுக்கு? மதுரை ஸ்லாங். மதுரை ஸ்லாங் கேக்குறேன் நான். ஸ்லாங் வந்து அவங்க ஒழுங்கா பேசல, டப்பிங்ல தான் சமாளிச்சீங்கன்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ட்ரை பண்ண கொஞ்சம். ஓகே, ஆன் தி ஹோல் என்ன மாதிரியான படம் சார்? தியேட்டர் போய் உட்கார ஆடியன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க விசில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி இன்னும் போகாதவங்க என்ன மாதிரியான படமா இருக்கும்ன்ற திங்கிங் இருக்கும்ல, அவங்களுக்கு இது என்ன மாதிரியான படம் சொல்லுவாங்க? என்ன எனர்ஜி இருக்குமோ, ஒரு கமர்ஷியலா ஒரு இது இருக்கும்ல, அப்படி இருக்கும். ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஓகே, நல்ல ஜாலியா இருக்கும். ஒரு சாங், ஒரு 5 சாங்குமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி ஒரு இது கேலப்பிங்கா இருக்கும். நம்ம போகும்போது சந்தோஷத்துக்கு தானே போவோம். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிடலாம். அதுவும் நீங்க சொல்லுங்க, உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? என்னோட கேரக்டர் வந்து நல்லா ஃபுல் ஹோம்லியா இருக்கும். இதுல ரொம்ப துருன்னு நல்லா ஹீரோ டீஸ் பண்ற மாதிரி நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம் அதுல எப்படி அவங்க கேரக்டர் நல்லா துருன்னு இருக்கும். அது மாதிரி ஓம்லியான பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சந்தோஷ் சுப்ரமணியத்துல வந்துட்டு கொஞ்சம் வாலு பொண்ணு, அராத்து பொண்ணாதான் இருந்திருப்பாங்க ஜெனிலியா. அப்படிப்பட்ட பொண்ணா? ஆமா, இவரை புடிச்சு நல்லா டீஸ் பண்ணிட்டு இருப்போம் நல்லா. சோ அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த சீன்ஸ் எல்லாம். பொதுவா ஒரு கமர்ஷியல் பிலிம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு இதுல வந்துட்டு 50% ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான் இருக்கும், 25% வந்துட்டு காமெடி இருக்கும், 25% லவ் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. இந்த அளவுல இருக்கும்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்க படத்துல எது ரொம்ப தூக்கலா இருக்கும்? ஃபைட் 3 ஃபைட், அதே மாதிரி 5 சாங். காமெடி வந்து சிங்கம்புலியும் கும்கி அஸ்வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு நீங்க கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அதுல இருக்கும். ஏன்னா நான் வந்து ஹரி சார் மாதிரி ஒரு படம் பண்ணணும், பேரஸ் சார் மாதிரி ஒரு படம் பண்ணணும் மைண்ட் இது பண்ண, அதான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அப்படி ஒரு கமர்ஷியலான எல்லாமே அதுல இருக்கிறது. ஓகே, கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. 3 ஃபைட் அவர் திரும்ப அதான் சொல்றாரு. 3 ஃபைட் இருக்கு, 5 பாட்டு இருக்கு. எது ரொம்ப கஷ்டம்? ஃபைட் கஷ்டமா இருந்துச்சா, பாட்டு கஷ்டமா இருந்துச்சா? ஃபைட்ல தானே ஹீரோ காலை எல்லாம் அப்படி உடைக்க முடியும். அப்படி ஆல்ரெடி ஹீரோ காலைகள் 3 ஃபைட்ல ஹீரோ அப்படியே கம்பீரமா காட்ட முடியும்னு சொல்ல, ஹீரோ காலெல்லாம் உடைக்க முடியல. பயங்கர வெஞ்சன்ஸ் வச்சிருக்காரு போல இருக்கு. உண்மையிலே ஏதாவது இன்ஜுரி ஆச்சா? கால்ல வாங்குற அடியை விட இந்த படத்துல கொஞ்சம் ஜாஸ்தி தான். தூக்கலா இருக்கு. பிளான் பண்ணி தான் அடிச்சிருப்பாரோ? இவர் இன்டர்வியூல ஒரு பகிரங்கமா ஒத்துக்கிறாரு. இது ஃபைட் அப்ப வந்து நிறைய இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய கொரியோகிராஃபி அந்த இது இருக்கும். கண்டிப்பா அடிபடும், பட் வலிக்காத மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு. பாடல் பத்தி பேசும்போது 5 பாட்டு திரும்ப ஒரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப கமர்ஷியல் விசில் பறக்கிற மாதிரியான பாட்டு. அதை தாண்டி காமெடியனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, வில்லனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, and then 2 ரொமான்ஸ் சாங் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சோ ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பாட்டு கொடுத்திருக்கீங்க. அது எப்படிப்பட்ட சாங்ஸ்? என்ன பாவம், கல்யாணமே ஆகாத ஒரு பேச்சுலர், எவர்கிரீன் பேச்சுலர். எல்லா படத்துலயும் வர மாதிரி இதுலயும் ஒரு பேச்சுலர். இவங்க பண்ற குழுத்தை பார்த்து அவரும் கூட சேர்ந்துக்காரு. அவர் ஒரு பொண்ணு தேடி, அது பொண்ணு கிடைக்காம அது ஒரு இமேஜினஸ்ல அவருக்கு ஒரு சாங் வச்சிருப்பான். அதுல வந்து தயாரிப்பாளர் ஆடி இருக்கான். அப்புறம் கும்கி அஸ்வின் அதுல ஒரு காமெடி சாங், அதுல லிசா வந்து அவங்க ஆடி இருக்காங்க. அதுக்கெல்லாம் விசில் அங்க பறக்குது. ஏன்னா அப்படி ஒரு எதிர்பார்க்கறது மாதிரி இருக்கும். ஒரு 4 கெட்டப்ல அண்ணன் ஆடுவாரு.
ஓகே அதெல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க ஆடியன்ஸ். அது நல்ல ஒரு இது இருந்துச்சு. இன்னொரு சாங் வந்து குத்து சாங் வந்து ஆர்என்ஆர் மனோகர் அண்ணன் வில்லன், அவரு தான் வில்லனா பண்ணிருக்காங்க. ஒரு பார்ல ஒரு இது, அது ஒரு எல்லா படத்துல ஒரு கமர்ஷியல் ஒரு இது, அது ஒரு மாதிரி ஆத்தடி குட்டப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிச்சது. அது நம்ம நேட்டிவிட்டியாவே இருக்கும், நம்ம ஒரு கிராமிய பாடல் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் விசில் அடிச்சாங்க பசங்க. இந்த டைட்டிலுக்கான காரணம் என்னவா இருக்கும்? டைட்டில கேட்கும் போது பயங்கர மதுரை பசங்களோட அட்டுழியத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது கூப்பிட்டோம்னா கூட அந்த வரேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இந்த வரம் வரேன் புயலா கிளம்பி வரேன், இது எங்களுடைய ஸ்லாங் தான். அது அதையே டைட்டில் வச்சதான் இது. அதாவது அப்படி வந்ததான் சாதாரண ஃப்ரெண்டு சொன்ன இதுதான். ஓகே, உங்க ஃப்ரெண்ட் ஜெனரலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஆமா டேய் இந்த வரண்டா அப்படிங்கும்போது அவன் சொல்ற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள். பாட்டுல எது ரொம்ப ஃபேவரட் சாங்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். நீங்க நினைக்கக்கூடிய சாங் என்ன மது? இது அகியோ சாங். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் நல்லா மெலோடியஸா இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பத்து கிச்சன் ஒரு சாங் நல்லா இருக்கு. ஓகே, பத்தி கிச்சி இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைட்ல கேட்கும்போது வேற மாதிரியான பாட்டு திங்கிங் வருது. உங்களுக்கு பிடிச்ச சாங் சார்? நமக்கு கொஞ்சம் அராஜகமான சாங் ஆத்தாடி குட்டப்பாவோட தான். ஓகே, ஆத்தாடி குட்டப்பாவோட. எல்லா இந்த மாசம் ஆடி மாசம் இல்ல, எல்லா இந்த ஃபங்க்ஷன்லயும் ஆடி மாச திருவிழால இந்த பாட்டு போடும், கண்டிப்பா வரும். ஓகே, நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஆடலாம், அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். அந்த எனக்கு அதான் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. டைரக்டர் பேசும்போது அப்படியே பறக்க விட்டுருக்கோம், தெறிக்க விட்டுருக்கோம், ஃபுல் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்படியே அவர் பேசும்போது கேலப்பா இருக்கும் படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ வந்துட்டு அவர் ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருப்பாரா? ஷூட்டிங் ஸ்பாட், ஜென்ரலா ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருப்பாரா? இல்ல, நான் என்னோட கேரக்டர் நான் அப்படிதான் இருப்பேன். அது மாதிரிதான் அந்த என்னோட நான் என்ன நினைச்சேனோ அதே தான் என்னுடைய இதுதான். இன்னொன்னு வந்து மூவி வந்து ஒரு வாஸ்ட் மீடியம். நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்கல இருந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும். மல்டிபிளெக்ஸ் ஆடியன்ஸ்க்குன்னு இருக்கிற பிலிம்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சில விஷயம்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல, அது புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. பட் அது நம்ம ஒரு பிஎன்சி போறப்ப நம்ம வந்து அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க பாக்குற விஷயங்கள், அவங்க வாழ்ற சூழ்நிலை அதை சுத்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்கும். சோ இந்த படம் வந்து அவர் இந்த ஆடியன்ஸ்க்கு தான் பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாரு. என்கிட்ட சொல்றப்பே சொன்னாரு, தமன் இது மல்டிபிளெக்ஸ் பிலிம் கிடையாது, பட் மல்டிபிளெக்ஸ்ல நம்ம அதுக்கான குவாலிட்டி எடுத்துருவோம், சாங்ஸ் ஃபைட் அதெல்லாம் எடுத்துடலாம். பட் இதோட கதைக்களம் வந்து நம்ம பிசி தான் டார்கெட், அவங்களுக்காக தான் பண்ண போறோம்ன்றது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபேமிலியோட என்டர்டைனிங்கா பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. சார் வந்துட்டு நான் எப்பயுமே பயங்கர ஃபன் ஃபில்டா இருப்பேன். அதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கடுப்பா இருப்பாரு தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்ளோ டேக்கு போறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பான மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா உள்ள இருக்கான்னு தெரியல, வெளில கிடையாது. தமன் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கர இருந்தது இல்ல? இல்ல, நான் கோபம் கேமராமேன் சார்ட்ட தான் எனக்கு வந்து டைம் லைட் வாங்க அவரை மட்டும் தான் பாஸ் பண்ணேன். ஆனா நான் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்தேன். மொத்தமே இந்த ஷூட்டிங் 31 நாள் தான். புயலாட்டம் தான் எடுத்துக்கீங்க. என்னோட வெரி ஃபார் 4 லொகேஷன்ஸ், மதுரை, சென்னை, கொடைக்கானல், பாண்டிச்சேரி. அப்புறம் 7:30 ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போகும், 12 மணி வரைக்கும் போனாலும் போகும். பட் என்னன்னா அந்த டோட்டல் டீம் வந்து அந்த இதுலயே வச்சு கிடுகிடுன்னு ஒரு சீக்கிரம் முடிச்சது வந்து டைரக்டருக்கு தான். ஏன்னா இப்ப கமர்ஷியல் படம் பண்றப்ப அந்த பிகினிங் டு எண்ட் வந்து நம்ம எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிக்கிறோம், எப்ப நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்றோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பட்ஜெட் அப்பதான் நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியும். சோ அது அதையும் மனசுல வச்சுட்டு பண்ணிருக்காரு. ஓகே, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஒரு டைரக்டரா இருக்கணும்ன்றது மைண்ட்ல இருந்திருக்கு. தென் ப்ரொடியூசர் சார் இதுல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவரோட கேரக்டர் என்ன? அவரு தமனோட ஃப்ரெண்டாவே பண்ணிருப்பாப்ல. ஆக்சுவலா எனக்கு அவர் ஒரு 20 வருஷம் பழக்கம் நண்பன். எனக்காக தான் படமே பண்ணது. என்னன்னா இவ்வளவு முயற்சி பண்ற கிடைக்கல, சரி நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக முயற்சி பண்ணி இந்த எடுத்த படம் இது வந்து அதுதான் பெரிய பிளஸ். அது அவனுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றி சொல்லணும். இது வரைக்கும் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டான், அவர் நடிச்சா வருவாரு, வந்துட்டு அது பாட்டு ஏறி போயிருவாரு. நான் தான் ஆக்சுவலா ப்ரொடியூசரும் நான் தான் அதுல. அந்த அளவுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அதனாலதான் நான் ரொம்ப அவருடைய வேதனை தெரியுமா, அதை நான் வாங்கிட்டு பக்காவா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணுங்கிறது அதுவே எனக்கு பெரிய ஊண்டுகோலா இருந்துச்சு. இன்னும் நான் ஒர்க் பண்ண படத்திலே லைக் ப்ரொடியூசர் வந்து கதை கூட கேட்காம பக்கம் லைக் அவர் நடிச்ச அந்த வற்புறுத்தனாலதான் நடிச்சாரு, வெளியில நடிச்சிருக்க மாட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு. என்னது நினைக்கிறேன் அவர் ப்ரிவியூ பார்த்தப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முழு படம் பார்த்தாரு. கதையை சொன்னேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு. என்ன கேட்கல, ஏன் செலவாது, இதுக்கு என்ன செலவு, எதுவுமே கேட்கல. அண்ட் இப்ப இவ்வளவு நல்லா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணி நல்லா வருதுன்னா அது ப்ரொடியூசரோட நல்ல மனசு ஒரு காரணம். ஓகே, அந்த என்ன சொல்றது வெள்ளந்தியான ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்னோட இன்னொரு படமே பெங்களூரு, கர்நாடகா எல்லா ஏரியாமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆந்திரா,
ஃபர்ஸ்ட் படம் ஒரு நம்ம இவ்வளவு ஒரு விஷயம் வந்து எல்லா லாங்குவேஜும் நம்ம பண்ணிருக்கோம், பெரிய விஷயம் அது. அதே நான் பண்ணிருக்கேன். I'm very happy with the product. ஏன்னா ப்ரொடியூசர் ஃபேமிலியோட பார்த்தாரு. அவங்க யாருமே இதுல இந்த இண்டஸ்ட்ரியில கிடையாது. சோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப ஒரு ஜென்யூனான ரிவ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வரலனா அவங்க ஏதோ ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா தான் பாத்துருப்பாங்க படத்தை. சோ அவங்க கொடுக்கிற ரிவ்யூ வந்து ஒரு ஜென்யூன் குவாலிட்டி ரிவ்யூவா தான் இருந்திருக்கும். ஆனா ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த சீன்ல நடிக்கும் போது லைட்டா ஒன் மோர் டேக் போகும்போது ப்ரொடியூசரா இருக்காரு இவங்க ஒன் மோர் வாங்குற அந்த ஃபீல் இருந்துச்சா? அதெல்லாம் கிடையாது. நான் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்கியாச்சு. அரி என்ன பண்ணி உன்னோட லேட்டா அதெல்லாம் திட்டிடுவேன். அந்த காம்ப்ரமைஸே கிடையாது. அவன் சாரிண்ணா ஒரு முறை அப்படியே க்ளோஸ் அப் சரியில்லை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் சொல்லி ஏன்னா என்ன ஒண்ணு நம்மளோட படைப்பு அது வெளில வரும்போது அவரும் தானே பாக்கணும். அதனால அதெல்லாம் சொல்லிடுவோம், நேரடியா சொல்லிடுறது. ஓகே, ஒரு ஜென்ரலான क्वेश्चन. புயலா கிளம்பி வர மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. யாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப லேட்டா வரது? ஹீரோயினா ஹீரோவா? இல்ல அது உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்களே ஹீரோயினான்னு ஃபர்ஸ்ட் தானே சொன்னீங்க. அவங்க லேட்டா வருவீங்களா? இல்ல நம்ம ஹீரோ பிரச்சனை இல்ல, ஏன்னா நம்ம அப்ப கூட்டிட்டே போயிரும் வச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா அவரு வர்றதுக்கு 12 மணிக்கு போவாரு, அதே மாதிரி 3 மணிக்கு 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா வந்துருவாரு. அவர் அங்க விடுறதே கிடையாது. ஹீரோயின் என்ன தான் போய் கதவை தட்டிட்டு வாங்க மேடம் கூப்பிடணும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நாங்க போயிட்டே இருப்போம். ஹீரோயின் நல்லா அதெல்லாம் யாரும் கோஆர்டினேட் பண்ணனாலதான். ஏன்னா இதுல ஆர்என்ஆர் மனோகர் சார் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் படத்துல. ஈடிக்கு அப்புறம் அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பண்ற ஒரு வில்லன் ரோல். அதுக்கப்புறம் சிங்கம்புலி அண்ணா, அப்புறம் கலவாணி திருமுருகன், கும்கி அஸ்வின். சோ எல்லாருமே ஆர்டிஸ்ட். அதனால நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணனால கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. பயங்கர வெயில் நாங்க ஷூட் பண்ணப்ப. சோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். சாங் பாத்தீங்கன்னா வெரி கோல்டு கொடைக்கானல்ல. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். இதுலயும் வந்து அந்த 12 hours 14 hours எல்லாம் ஷூட் பண்ணோம் கண்டினியூஸா. ஒரு இது இல்லாம கரெக்டா ஒரே டேக் 2-3 டேக்ஸ்ல ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்டுமே பண்ணிட்டாங்க. ஒரு சில சீன் வந்துட்டு நீங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு செம்ம ப்ராமிசிங்கான சீன் பா, இந்த சீன் சூப்பரா இருக்கும்ன்ற மைண்ட் செட் இருக்கும். அந்த சீன் ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா? இந்த சீன் நம்ம நினைச்ச அளவுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க கஷ்டப்பட்டு மெனக்கெடுத்து எடுத்த சீன் என்னவா இருக்கும்? இல்ல எல்லா சீனுமே நம்ம பெட்டரா வரணும் தான் பண்ணுவோம். ஆனா நான் எடுக்கும்போது எல்லாருமே கரெக்டா அது மாதிரி தான் எடுப்பேன். எதுவுமே நான் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணல. மெனக்கெட்டு எடுத்ததுன்னா இவங்களோட லவ் பிளாக் ஒண்ணு நல்லா பண்ணியிருந்தோம். ஆனா அது மாதிரி வந்துருச்சு. நான் ரொம்ப அதுதான் கொஞ்சம் இதை பண்ணேன். இவங்க காலேஜ் போகும்போது புக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. அதை அவர் கேட்பாரு. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அழகிகளா இருக்கணும். ஆனா அது பசங்க ரசிச்சாங்க. அதுதான் இங்க பிளஸ். நம்ம என்ன யோசிச்சோமோ நம்ம என்ன எடுத்தோமோ அது அங்க வந்து அவங்க ரசிச்சு இது பண்ணாங்க. அது மாதிரி ஒரு லவ் பிளாக் அது மாதிரி அது நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம ஒரு அவங்க ரசிக்கிற நம்ம அது என்ன எடுக்கும் போது என்ன நம்ம ரெஸ்பான்ஸ் நமக்கு இருந்துச்சோ அதை வந்து ஆடியன்ஸ் கொடுத்தான். அதே பெரிய எனக்கு ஒரு இதாச்சு. ஓகே, இந்த லவ் பிளாக் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்காம எங்களுக்காக அந்த சீன் இனாக்ட் பண்ணி காட்ட முடியுமா நீங்க ரெண்டு பேரும்? நடிங்கங்கறேன். டைரக்டர் நீங்க தான் ஆக்ஷன் சொல்லி நடிக்க வைக்கணும். ஒழுங்கா நடிக்கிறாங்களா இல்லையா நீங்க தான் பார்த்து குச்சி எடுத்துட்டு போறணும். இப்ப அங்க செய்ய முடியாத ஸ்ட்ரிக்ட்டா இல்ல அது வரவே இல்ல. அங்கேயுமே அப்படிதான். தமிழ் சார் இல்ல வேற பெட்டரா பண்ணலாம் அப்படிதான். ஐ வாண்ட் மோர் எமோஷன். கம் ஆன் கம் ஆன். ஓகே, எங்களுக்காக இனாக்ட் பண்ணி காட்ட முடியுமா ரெண்டு பேரும்? என்னன்னா இவங்க வந்து பஸ்ல வரப்ப அவங்க புக்கை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த புக்கை நான் எடுத்துட்டு இதை வந்து நம்ம கிளாஸ்ல போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அஸ்வினை விட்டு பொண்ணை கூட்டு வர சொல்லுவேன். அஸ்வின் வரப்ப பாருங்க அவன் கையாலதான் புக்கு கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான் அப்படின்னு வரப்ப நான் புக்கை படிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பேன். வந்தோடனே இவர்தான் ஒத்த காலில் நிக்கிறவரா அப்படின்னு கேட்பான். ஒத்தக்கால் மாமாவா அப்படின்னா நான் பார்த்துட்டு என்னங்க அது படிக்கிற புள்ள புக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. பாரதி பெரியார் எல்லாம் கண்ட கனவு என்ன? இதே இதுல உங்க லஞ்ச் பாக்ஸ்ல பக்கோடாவோ காராச்சியாவோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு பரிதவிச்சிருப்பீங்க, துடிச்சிருப்பீங்க அப்படின்னு போயான்ட்டு போவா. இருங்க தயவு செஞ்சு அவன் பேசாம புக்கு கொடுத்துற வாங்கிட்டு போங்க அப்படின்ற சீன் தான் இது. வந்து லைக் அது இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் உளர்றது அது ரொம்ப அழகா வந்திருக்கும் ஃப்ரேம்ல பாக்குறப்ப. ஓகே, புயலா கிளம்பி வரும் படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. அந்த டைரக்டர் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னு கேட்டதுக்கு இப்ப இருக்கும்போது ஜாலியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி விட்டு நடிச்சு காட்டுவாரா? இது மாதிரி சீன் அது நமக்கு அந்த டென்ஷன் கொடுக்கவே இல்லை. நல்ல வேலை, அது வரைக்கும் பாராட்டணும். அதனால எல்லாருமே மத்தபடி எல்லாருமே நடிகர் தானே. நம்ம புதுசா நம்ம கேரக்டர் மட்டும் சொல்லிட்டோம்னா எல்லாருமே வந்து சீனையும் டயலாக் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே எனாக்ட் பண்ணி அதுல என்ன வேணும் வேணான்றது மட்டும் சார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுலயே புரிஞ்சிரும் கொஞ்சம். சோ ஈஸியா இருந்துச்சு அதனால.
ஈஸியா இருந்துச்சு. டைரக்டா அந்த அளவுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க. And then ஒரு காமெடி டிராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இம்ப்ரூவைசேஷன் நிறைய இருக்கும். நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு பிறகு அங்க இருக்க ஆர்டிஸ்ட் வந்துட்டு நிறைய டயலாக் போட்டு நிறைய விஷயங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க நினைச்சதோட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அந்த சீன். இம்ப்ரூவைசேஷன் அவ்வளவு பண்ணிருக்காங்க. சிங்கம் புலி அண்ணாலாம் நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய சீன்னா, மைண்ட்ல இன்னும் நிக்கக்கூடிய சீன்னா என்ன? அதான் அந்த சிங்கம் புலி எனக்கு பொண்ணு பார்க்க போனவங்க சொல்லும் போதே சிரிக்கிறாங்க எல்லாரும். அத பசங்களை கூட்டு இவங்க என்னன்னா அந்த கும்கி அஸ்வின் அந்த புலிஸ் எல்லாம் போய் பார்க்க போவாங்க. அந்த இடத்துல நல்ல டெவலப் ஆயிடுச்சு. நான் நினைச்சதோட எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. அதுல இருந்து அண்ணன் இமேஜினேஷன் போவார், அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடுவாரு. அவர் கனவுல இவங்க ஆடுவாங்க. அதுதான் பெரிய கூத்தாங்க. டேய் ஏன் கனவுடா இது, நீங்க ஏன்டா ஆடுறீங்க? அது கொஞ்சம் நான் நினைச்சதோட நல்லா இருந்துச்சு. பயங்கர இதா இருந்துச்சு. பொதுவா சிங்கம் புலி அண்ணா வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர். அவர் வந்துட்டு ஒரு டைரக்டரும் கூட. சோ அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பார்? நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரா? இம்ப்ரூவைசேஷன் எந்த அளவுக்கு இருந்தது? as ஆர்டிஸ்டா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு? சிங்கம் புலி அண்ணன் கூட இது நான் ஒர்க் பண்ற 3வது படம். அண்ட் ஒரு படம் சேதுபூமி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, புயலா கிளம்புறோம். அப்புறம் அடுத்து கண்மணின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். சோ எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. இன்னொன்னு ஸ்கிரிப்ட வந்து அவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, கூட இருக்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அவரே வந்து சொல்லி கொடுப்பாரு. டே இந்த டைமிங்ல எது சொல்லுன்னு சொல்லி ரிஹர்சல் பண்ணி தான் போவோம். சோ நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு இதுதான், புள்ளிதான். அதை சுத்தி ஃபுல்லா கோலம் போட்டுருவாரு. இன்னொன்னு அவர் டைரக்டர்ன்றனால ஒரு கரெக்டா நம்ம ரியாக்ட் பண்றோமா இது எல்லாத்தையும் அவர் அங்கேயே ரிஹர்சல்லே சொல்லுவாரு. டே நீ சரியில்லை, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். எனக்கு முக்கியமாவே தம்பிராமையா அண்ணா இருக்கட்டும், சிங்கம்புலி அண்ணா எல்லாம் இவங்க கூட ஒர்க் பண்றப்ப நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டே கலகலன்னு இருக்கும். ஓகே, ஜாலியா இருக்கும். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கக்கூடிய இடமாவும் இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே, then டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா யார் யாரெல்லாம் இதுல விஜய்னு ஒருத்தர் கேமராமேன். அவர் ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு திருட்டு ரயில்னு ஒரு படம் பண்ணவர். இது அவரோட இது நல்லா பண்ணிருக்காப்புல. ஸ்டார்லெஸ் தானா புது மியூசிக் டேரக்டர், அவன் நல்லா பண்ணிருக்காப்புல. இதனால அவர் 5 சாங்குமே அப்படி ஒரு இது பண்ணி கொடுத்தான் அந்த பையனுக்கு. மற்றபடி எடிட்டர் சதீஷ்குமார், அவர் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட். அந்த மாதிரி டீம் எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே ஒரு இதாக தான் போட்டிருக்கேன். ஓகே, மியூசிக் டைரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்ட உடனே நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா கிடைச்சிச்சால்னா ஒரு டிபேட் ஒரு போகும்ல. பொதுவா வந்து டெக்னீஷியன்ஸ் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் போகும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே தம்பி அதெல்லாம் நான் இழுத்து கொண்டு வந்துருவேன். நான் வந்து கிட்டத்தட்ட அதுலதான் எனக்கு டைம் எடுத்துச்சு. எனக்கு இல்லை என்ன எனக்கு சார்லஸ் அண்ணால பிடிச்சது என்னன்னா, நம்ம என்ன எவ்வளவு கேட்டாலும் ஓகே சார் இது பெட்டரான்னு ஆனா நிறைய மெனக்கட்டல நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்கேன். 5 சாங்குமே நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டேன். அதை ரொம்ப கொஞ்சம் போராடி அவன்கிட்ட இருந்து வாங்கி ஒரு நல்லா பண்ணிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கேமராமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வேற ஒப்பீனியன் இருக்கும். என்னதான் டைரக்டரோட இன்னொரு கண்ணு கேமராமேன் சொன்னாலும் அந்த ஒரு எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஒரு டிபேட் வச்சுப்பாங்க, இந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. சோ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கும் கேமராமேன்? கேமராமேன் அந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போதே கேமராமேன் கூடவே தான் இருந்தாப்ல. நான் ஒரு டயலாக் எழுதுக்கு முன்னாடி விஜய் இதை இப்படி பண்ணலாமா இங்கே நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். அதனால எனக்கு அது அந்த பிரச்சனைக்கு வரல. ஆரம்பத்துல இருந்தே கூட நண்பர் தானே, அப்படியே கூட வச்சுட்டு நம்ம டிஸ்கஷன்ல உட்காந்துருவாப்ல. சார் இது எப்படி பண்ணுவோம் சார், அப்படி பண்ணுவோம் சார். ஏன்னா இங்கே முடிவு பண்ணிடுவோம், ஸ்பாட்ல வந்து நிறுத்திதாங்க. அதனாலே எனக்கு மிச்சமான டைம் என்னன்னா 31 நாள் முடிக்க முடிஞ்சுன்னா இதுதான் காரணம். எல்லாருமே நண்பர்களா ஒரு டீமா ஒர்க் பண்ணதுனால இங்கே நம்ம டிஸ்கஷன் ரூம்ல எல்லாமே ஃபைனல் ஆயிடும். ஓகே, அந்த ஹீரோயின் நீங்க தான் சொல்லணும். பொதுவா ஒரு படத்துக்கு அந்த ஒரு லொகேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டெக்னீஷியன்ஸ் மீட் பண்ணும்போதும் சரி, கோ ஆர்டிஸ்ட மீட் பண்ணும்போது சரி, ஒரு பதட்டம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோயினுக்கு. அந்த பதட்டம் இருந்துச்சா? போட்டோ ஷூட்லாம் போகும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? எக்ஸாக்டான விஷயத்தை கரெக்டா சொல்லணும். சிரிக்கிறது பார்த்தா அது உள்குத்து இருக்கும் போல கேட்கல. இல்ல ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. வந்து கேமரா நிக்கும் போது பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணதுனால இவரு டக்கு முடிச்சுட்டு போயிரு. கேமராமேன் மது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்தது. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் அப்போ. சோ செகண்ட் டேல இருந்து எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ ரொம்ப க்ளோஸா இருக்கனால அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் தெரியல, ஈஸி ஆயிடுச்சு பண்றதுக்கு. ஈஸி ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, உண்மையதான் சொல்றாங்களா? உங்க பார்த்தா பயந்தாங்களா இல்ல அவங்கள பார்த்து நீங்க பயப்படல? அவங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல அந்த டென்ஷன் இருக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பெரிய க்ரூ இருக்கும், இது இருக்கும். அண்ட் அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப சிம்பிளா தான் ஷூட் பண்ணோம். ஒரு கோயில் ஷார்ட்ஸ், அப்புறம் 2 பேரும் இருக்க மாண்டாச்சஸ், அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணோம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு ப்ரெஷர் அந்த செகண்ட் டேல இருந்து ஆக்சுவலி கூல். எனக்கு தெரிஞ்சு 2 டேக் 3 டேக் அந்த மாதிரிலாம் இல்ல. சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணோடனே அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? கொஞ்ச நாள் போக மதுவோட மறுமுகம் தெரிஞ்சிச்சா? ரொம்ப அதே மாதிரி ரொம்ப சமத்து பொண்ணா இருந்தாங்களா இல்ல ரொம்ப வாலு பொண்ணா இருந்தாங்களா? அடுத்த படத்துல வேணா அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். இந்த படம் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரல. ஏன்னா நான் கிடுகிடுன்னு ஷூட்டிங் முடிச்சிட்டனால அதுக்கு நாங்க டைம் கொடுக்கல. ஓகே, அதுக்கான டைம் கிடைக்கல கூட விடல. ஓகே, உங்க கூட ப்ரொடியூசர் ஏதாவது சீன் நடிச்சிருக்காரா?
உங்களோட காம்பினேஷன்ல? அவரோட சீன்ஸ் இருந்ததுன்னா அப்ப மட்டும் வந்துட்டு அவள் அதுக்கப்புறம் ஆள் காணாம போயிடுவாரு. ஒரே ஒரு இது மட்டும், இவங்க ஒரு பஸ் மிஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டேன், உள்ள போகணும், ஊருக்கு போனா மினி பஸ் வேணும் பண்ணுவோம். அப்ப ஒரு குட்டியான ஒண்ணு ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அந்த டைம்ல தான் இவங்களும் ப்ரொடியூசரும் நேரடி மீட்டிங். அது ரொம்ப நல்ல சீன். அது செம நல்லா ரசித்தாங்க. ஒரு குட்டியான ரெடி பண்ணி இவங்க ஹீரோயின் அனுப்புவாங்க அந்த சீனை. அது ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ். விசில் அடிச்சாங்க அந்த இடத்துல, நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. கடைசி அது குட்டியான மாதிரியே தெரியாது, ஃபுல்லா பார்க் கார்டன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஃபுல்லா. ஓகே, அவரோட பர்சனல் ஃபேவரட் சீன் எதுன்னு கேட்டா உங்களோட லவ் போர்ஷன், அந்த புக் தொலைஞ்சு போன சீன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா இத சொல்லுங்க. அந்த குட்டியான சீன் ரொம்ப பிடிக்கும். குட்டியான சீன். உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப என்ஜாய் பண்ணி போனேன் எல்லா சீன்ஸும். ஏன்னா அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க எல்லாரும். சோ எந்த சீன் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். அவங்க கூட பண்ண சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன். அதை தாண்டி பொதுவா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து எது ரொம்ப கஷ்டமா இருக்கு? ரொமான்ஸ் கஷ்டமா இருக்கா, காமெடி கஷ்டமா இருக்கா, ஃபைட் கஷ்டமா இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமான போர்ஷனா இருந்தது? கஷ்டமானல்ல இல்ல, எல்லாமே ஈஸியா இருக்கும். பட் அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொமான்ஸ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு திங்கிங் வரும். படம் திரும்ப தெரியுமே, அப்ப அதெல்லாம் கஷ்டமே படலையா? படம் கஷ்டமே படல. நீங்க அந்த பீச் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்து கேமராமேன் தான் கஷ்டப்பட்டு எதுக்கு பட்டோம்னா கிரியேட்டிவ் ஒர்க் அதுல கிடையாது, பயங்கர ஹீட் 46 டிகிரிஸ் இருக்கும். அதுலதான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல் கூட கோல்டு பண்ண முடியாது. பட் இது ஹீட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட். அது வந்து ரொம்ப ஒரு பிரீசியான ஹை ஸ்பீட் சாங். அது நல்ல பிளசண்டா இருக்க வேண்டியது, அதுல காஞ்சி கருவாடு மாதிரி ஆயிடும். அந்த டைமிங், வெதர், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சொல்லிட்டு. நீங்க எது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஜெனரலா ஒரு எல்லா ஆர்டிஸ்டுமே சொல்லக்கூடியது காமெடி தான் இருக்கிறதுலே கஷ்டம், காமெடியன்ஸ் தான் வந்துட்டு மத்தவங்க சிரிக்க வைப்பாங்க, அந்த லொகேஷன்ல அவங்க சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இடன் கஷ்டமான விஷயங்கள் இருக்குல்ல? ஓகே, எனக்கு கஷ்டமானதுன்னா சீன்ஸ் கஷ்டம் எதுவும் இல்ல, எல்லாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் டே மட்டும் அது ஒண்ணுதான் கஷ்டம். இன்னொன்னு சாங் அந்த கொடைக்கானல் அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா லிப் மூமெண்ட் கொடுக்கவே முடியல, ஃபுல்லா நடங்குது எனக்கு. அந்த இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அங்க எடுக்கும்போது. ஓகே, கஷ்டமான விஷயங்கள் பத்தி பேசியாச்சு. இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எந்த சீன் எடுக்கிறதுக்கு பயங்கர ஜாலியா இருந்துச்சு, ஃபன் ஃபில்ட், எல்லாமே சூப்பர் 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 இருந்த சீன் எது சொல்வீங்க? அந்த தோப்பு சீன் அது எல்லா சீனுமே நான் வந்து அது இல்ல, டைரக்டருக்கு எல்லாமே ஃபேவரட் தான் இருக்கும். அதை தாண்டி ஒரு பர்சனல் ஃபேவரட்னு இருக்கும்ல, அப்படி கேக்குறேன். ஈஸியா இருந்தது? ஈஸியா இருந்துன்னு சொல்லல, எல்லாமே நம்ம இது எடுத்தோமே, இவர் அந்த இது வச்சு ஊதுவாரு, அது எவ்வளவு டக் டக் டக்னு சொல்லுங்க. அதெல்லாம் மாண்டேஜ் ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இல்ல ஆக்சுவலா நம்ம ரொம்ப நம்ம இது பண்ணனா உங்களை வச்சு நான் இதுல எடுத்தேன் சார். சிங்கம்புல என்ன நீங்க காம்பினேஷன்ல இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டு வந்துருந்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ரொம்ப இது. ஏன்னா அண்ணன் எல்லாம் கூட இருந்தாங்க, இந்த பொண்ணுக்கு லவ் சொல்லிட்டு வந்து சொதப்பிட்டு வந்திருப்பான், அதை வச்சு காமெடி எடுப்பாரு அண்ணன். ஒரு என்னடா நீ அந்த முரளி காலத்துல இருந்து இது வரைக்கும் பொண்ணுங்களுக்கு லவ் சொல்றது பெரிய டிஸ்டர்ப் தான், அதை வச்சு சொல்லிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, பொதுவா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதப்படாத விதி கண்டிப்பா எல்லாமே இருக்கும். ஆனா அதை தாண்டி என்னோட படத்துல இது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு. எல்லா கமர்ஷியல் படம், ஆனா இதுல ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்குன்னா என்ன சொல்வீங்க? எழுதப்படாத விதியை நம்ம ஏன் மாத்தி எழுதணும், அதுவே தான் பண்ணிருக்கேன். அதுதானே ஆடியன்ஸ் நம்ம மட்டும் புதுசா ஏதாவது சொல்லி நம்மள நம்ம அப்படி எதுவுமே அந்த இது ஆதரவு. ஓகே, எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இந்த படத்துல ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே. இன்னொன்னு வந்து ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்கு, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி அதை எங்க எதுல மாட்டிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்கன்ற அந்த நாட்ஸ் இருக்கிறது தான் படம். சோ அத வந்து ரொம்ப இத பெருசா யோசிக்க விடாம அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கு. ஓகே, ஸ்கிரீன் பிளே பயங்கர விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. போர் அடிக்காது. போர் அடிச்சுன்னு சொன்னா அது டக்கு 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 டக்குன்னு நம்ம அப்படிதான் போறோம். ஃபாஸ்ட் அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லா முடிச்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் உங்களோட ஸ்கிரிப்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க சார்? ப்ரொடியூசர் கிட்ட சொல்லவே இல்லைங்க. பொதுவா ப்ரொடியூசர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் கிட்ட கதையே சொல்லலன்றீங்க. ஐ திங்க் கேமராமேன் கிட்ட தான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். கேமராமேன் நான் அந்த டயலாக் ரைட்டர் வந்து நந்தகுமார் 3 பேர் மட்டும் தான். ஃபைனல் பண்ணோம். ஃபைனல் பண்ணிட்டு ஹரி நம்ம போலாம்னா ஓகே அப்படினா. அதுக்கப்புறம் கதையும் வந்து லைனா சொன்னது தமிழ் சார் மட்டும். அது லைன் மட்டும் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது கொடுத்தாரு, ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நீங்க படிச்சிருங்க, நீங்க படிச்சிருங்கன்னு சொல்லி. மத்தபடி வேற யார்ட்டும் சொல்லல. ஏன்னா மத்தவங்க அங்கங்க ஸ்பாட்ல வச்சு அப்படிலாம் சொல்லிட்டு தமிழ் மட்டும் தான் கதையை சொன்னாங்க. அந்த பாண்டட் ஸ்கிரிப்ட் நீங்க படிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு எந்த விஷயம் ஒரு ஸ்பார்க், இந்த படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணி இருக்கும்ல, எந்த விஷயம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த ஸ்கிரிப்ட்? இதுல வந்து அந்த கேரக்டரைசேஷன் இவர் பண்ணிருக்காது. அதுல நிறைய சபார்டினேட் கேரக்டர்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடியாள், அந்த கேரக்டரைசேஷன்ஸ் இது வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. இன்னொன்னு மதுரை களம் இருக்கிறப்ப
மேக் பண்ணி வெளியில வரப்ப கண்டிப்பா வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி தான் வரும்னு எனக்கு தெரியும். ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது நம்ம ஒரு 60% எடுத்துட்டாலே பெரிய விஷயம், 60 to 70%. இதுல வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது சில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், பட் அபார்ட் ஃப்ரம் தட் மெஜாரிட்டி ஆஃப் இது நான் பண்ணிட்டோம். ஓகே, பொதுவா ஒரு கமர்ஷியல் படம்னு எடுத்துட்டா ஒரு கிரவுடடான லொகேஷன்ல தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஒரு மார்க்கெட் மாதிரியான லொகேஷனா இருக்கும், நிறைய கிரவுட் காட்ட வேண்டியது இருக்கும், கலர்ஃபுல்னஸ் நிறைய இருக்கும். சோ அப்படி கிரவுடடான மார்க்கெட் பிளேஸ்ல அது மாதிரி இடத்துல எடுக்கும்போது ஏதாவது ஒரு காமெடியான விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா. அந்த கிரவுட் மேனேஜ் பண்றதுல இருக்கட்டும், இல்ல நீங்க பேசுற டயலாக் அவங்க கவுண்டர் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய விஷயம். அது மாதிரியான விஷயம் என்ன, அப்படி ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆனா சிங்கம்புலி நான் வந்து பசங்களோட டேபிள் கடை தான் ஓப்பனிங் பண்ணும்போது அப்பெல்லாம் அண்ணன் வரும்போதெல்லாம் அந்த கிரௌடு பெரிய பண்ணவே முடியல, பயங்கர டிஸ்டர்ப், அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா அவங்க தான் நம்மளோட அதிகமா ஆடியன்ஸ் தான் கமெண்ட் பண்ணுவான், அப்படியா இப்படி அவங்க பண்ற அட்டுலியம் பெரிய அதே பெரிய வீட்டு மாடியில இருந்து சைட்ல இருந்து அந்த பெரிய. ஆனா படம் முழுக்க கிரௌட் அதிகமா இருக்கும், அந்த கிரௌடுகளை சமாளிச்சு படம் எடுக்கிறது பெரிய போராட்டம் தான். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, மற்றபடி ஆனா சூப்பரா. ஓகே, கிரவுடான லொகேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்லிருக்கீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது இந்த ஃபேக்டர் வந்துட்டு படத்துல உங்களை கண்டிப்பா க்ளூ பண்ணி உட்கார வைக்கொண்டு ஃபாஸ்டா போற விஷயம் சொல்லிட்டு அதை தாண்டி வேற ஏதாவது இந்த கேரக்டர் ஹைலைட் பா, இந்த கேரக்டர் தான் படத்துல சூப்பர்னு சொல்லிட்டு வில்லனா பண்ண ஆர்என்ஆர் மனோகரோட கேரக்டர் செம கேரக்டர். அண்ணன் இது வரைக்கும் பண்ண படங்களுக்கு அப்புறம் இந்த படம் அவரே பெருசா சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் ரிலீஸ் அன்னைக்கு அண்ணன் படம் பார்த்தாங்க, படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நமக்கு பெரிய வெற்றி கொடுக்கும் சார். அது மாதிரி அவரோட கேரக்டர் செம்ம பிளஸ்ஸா இருக்கும். அப்புறம் இவரோட தாய்மாமன் கேரக்டர் கலவாணி திருமுருகன் பண்ண ஒரு சின்ன கேரக்டர் தான், அது ரொம்ப முக்கியமான கேரக்டர். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் பண்ணியிருப்பாரு அப்பா கேரக்டர். அவர் பேசின டயலாக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அப்பா அப்படித்தான் பேசுவாங்களா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு 2-3 யதார்த்தம், ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு போயிரு, அது சூப்பர். உங்களுக்கு பிடிச்சது உங்களோட கேரக்டர் தாண்டி இந்த படத்துல இந்த கேரக்டர் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க நினைக்கக்கூடிய கேரக்டர் யாரு? கியூட்டானா வேற யார் கேர்ள்ஸ் கிடையாது, கியூட்னு லுக் மட்டும் கிடையாது, அந்த கேரக்டர் செஷனே டிஃபரண்டா இருக்கும், அவங்க பேசுற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொன்ன டயலாகா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து சம்திங் ஒரு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து டைலாக் பேசி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணாத ஹைலைட் பண்ணுவாங்க இன்னும், ஆனா அவர் பேசுறதுலயே வந்து அந்த நல்லா அந்த பவர் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் அவர் பேசுறது எல்லாமே. சோ அவரோட டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன், உங்களுக்கு அப்படி பர்சனலா பிடிச்ச கேரக்டர், இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அந்த படத்துல, இந்த கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு நீங்க நினைக்கக்கூடிய கேரக்டர் யாரு? ஆர்என்ஆர் மனோகர் சார் கேரக்டர். ஒரு ஏன்னா அவரு எனக்கு ஃபர்ஸ்ட் சலீம்ல நான் பார்த்தேன், சலீம்ல பார்த்துட்டு யாரையாவது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் விஜய் ஆண்டனி சார் கிட்ட பேசுறப்ப சொன்னேன், சார் அந்த கேரக்டர் சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. இல்லப்பா அவர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோல் விவேக் சார் காமெடியில மட்டும் ஒரு பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ் பண்ணாரு, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார், நல்ல பவர்ஃபுல்லான ஐஸ் என்ன. அதுக்கப்புறம் நம்ம படத்துல அவர் தான் பண்றாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா அதை கேரி பண்ணிருப்பாரு. சொல்ல போனா அந்த ரோல் அவர் என்ஆக்ட் பண்ணது, அவர் வாய்ஸ், அவர் ரியாக்ட் பண்ணது, அது வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் கூட. சோ எனக்கு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன். and then பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னா இந்த ஃபேக்டர்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்கன்னு கூப்பிடணும்னா எந்த விஷயத்தை சொல்வீங்க? ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணா போதும் டுவர்ட்ஸ் தி ஆடியன்ஸ். இது ஒரு பக்கா என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம், லைக் எனி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சோ நீங்க ஒரு 2 மணி நேரம் கவலையை மறந்துட்டு சந்தோஷமா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வரலாம், அதுக்கு இந்த படம் கேரண்டி. ஓகே ஃபைன். தமிழ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இந்த படம் மட்டும் இல்லாம உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெற்றிகரமா அமையறதுக்கு புதியகும் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஹாய் சார், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். படத்தை பத்தி பேசும்போது வந்துட்டு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 31 நாள்ல படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஷூட்டிங்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்துட்டு ஒரு கேமராமேனுக்கு இருக்கு. சோ பரபரன்னு போச்சா, எப்படி இருந்துச்சு லொகேஷன்? ரொம்ப பரபரன்னு போச்சு. அதே மாதிரி நல்ல ஸ்பீடா போயிட்டு இருந்தோம். டோட்டலா டீம் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நல்ல ஸ்பீடாவே முடிஞ்சது. தமனும் சரி, ஒன் டேக் ஆர்டிஸ்ட் சிங்கமொழி சார், அஸ்வின், யாரை பத்தி ஒன்னும் சொல்ல தேவையில்ல. டைரக்டர் சைட்லயும் நல்ல ஸ்பீட் இருந்தது, நல்ல பரபரப்பா நல்ல ஸ்பீடா போச்சு. ஸ்ரீ ஓகே, டைரக்டர் கிட்ட கேட்டபோது யாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டது, நான் கேமராமேனை தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தினேன், அடிக்கடி நான் கொஞ்சம் லைட்லாம் சீக்கிரம் பண்ண அப்படின்னு சொல்றது கேமராமேனை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. உண்மையா ரொம்ப பழி வாங்கிட்டாரா? இதுல என்ன பழி வாங்குறது இருக்கு? என்ன பழி வாங்குறதா நினைச்சு எனக்கு நல்லதுதானே பண்ணிருக்காங்க, எடுத்துக்கோ. ஓகே, எப்படி இருந்துச்சு சார் லொகேஷன்? ஜென்ரலா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம்னா நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கும். சோ ஃபைட், சாங் எல்லாத்துக்குமே ஒரு கலர் டோன் கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு கமர்ஷியல் பிலிம்னா. சோ அதுக்காக நீங்க நிறைய மெனக்கடல் எடுத்துக்கிட்டீங்களா?
அப்படி இல்ல பேசிக்கா ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணும்போது கண்டினியூவா ஒரே 31 நாள்ல முடிச்சிட்டோம். ஆனா மதுரை பிளஸ் அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி, சென்னை, அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல். நாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து சாங்ஸ் ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல டோன் கொடுக்கணும். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நாங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லொகேஷன் அமைஞ்சது. அதே மாதிரி நல்ல இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், பிளஸ் வந்து சாங் ஆகட்டும், கொடைக்கானல் சாங் ஆகட்டும் சரி, பீச் சாங் ஆகட்டும், எல்லாமே டிஃபரன்ஸ் கலர்ஸ். நம்ம நினைச்ச மாதிரி ஆக்சுவலா ஒரே பேட்டர்ன்ல கொடுக்கல. இது ஒரு கமர்ஷியல்ன்ற மாதிரி டோட்டலாவே வந்து எல்லாமே கலவை. ஒன்னு ஆக்ஷனுக்கு ஒரு தனி டோன் இருக்கும், ஒரு சாங் வந்து நல்லா இருக்கும். பீச் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கொடைக்கானல் வந்து ஒரு பிளசண்டான ஒரு நல்ல ஒரு மூட் நல்லா இருக்கும். அதுவும் ஐட்டம் சாங்கும் சூப்பரா வந்திருக்கு. ஓகே ஃபைன். இந்த ஸ்கிரிப்ட் வைஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது ஸ்டோரி டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு ஒரு கேமராமேன் பாதியில இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இருக்கிறதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு பொறுப்பும் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதை பத்தி சொல்லுங்க. அந்த டிஸ்கஷன் இவரோட ஒர்க் பண்ண ஜர்னி அதை பத்தி சொல்லுங்க. டிஸ்கஷன்ன்றதுக்கு பேரு முதல்ல வந்து என்னன்னா ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அது ரொம்ப நாள் தேவையில்லை. ஒருவேளை இப்ப நான் உங்ககிட்ட பேசி உங்களோட இதை நான் கரெக்டா கேட்ச் அப் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த 1 hour கூட போதும். சோ எங்களோட அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவர் சொல்றது அவரோட மைண்ட்ல இருக்கிறது நான் கேட்ச் அப் பண்ணும்போது இமிடியேட்டா அதுக்கான ரொம்ப டேஸ்ல இழுக்கல. ஆனா கொஞ்சம் மெனக்கட்டம் மீன்ஸ் என்ன, அந்த ஹீரோனி தேடுற விஷயங்கள், அப்புறம் லொகேஷன்ஸ் இல்ல மத்தவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹீரோனி மட்டும் டைரக்டர் செதுக்கி தேடினாரு. எனக்கு இப்படிப்பட்ட ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடுதல் வெட்டில இறங்கி இருக்காங்க. இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். நிறைய பேர் பார்த்துட்டு அதுக்கு நீங்க பெஸ்டா இருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு டிஸ்கஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு டைரக்டர் ரொம்ப டென்ஷனான சீன் எல்லாம் வந்துட்டு பயங்கர காமெடியான சீன். கேமராமேன் நீங்க பார்த்த விஷயம் என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் சீன், இந்த சீன் அப்போ பயங்கர கடுப்பேத்திட்டாங்கப்பா, இல்ல சீன் பயங்கர ஜாலியா ஃபன் ஃபில்டா போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? அடுத்த படம் பண்றோம் ரொம்ப தூக்கலா இருக்கு, அந்த பயத்தோட இருக்கட்டும். மனசுல ஆக்சுவலா சொல்லுவாங்க, பட் ஒண்ணு இருக்காது. அவரு என்னன்னா ரொம்ப சீரியஸான மேட்டர் சில டைம்ல காமெடியா நடந்துட்டு இருக்கும், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா எடுக்க வேண்டியது கொஞ்சம் சீரியஸா போகும். சில டைம்ல நமக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடா போச்சு. ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஏன்னா நாங்க தானே கஷ்டப்பட்டு இருக்கோம், இவருக்கு உட்காந்துருவாரு. சார் இப்பதான் சார் கீழே விழுந்தா, பரவாயில்ல சார் கரெக்டா விழல, இன்னொரு 1 more அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி சாங்லயும் அவரோட பார்ட் ரொம்ப இருந்தது, சாங்லயும் ஃபைட்லயும். ஓகே, ஃபாஸ்டான படம், கமர்ஷியலான படம்னா வந்து கேமரா மூவ்மெண்ட் தான் அதிகமா இருக்கும். ஜோயிங் ஜோயிங் சொல்லிட்டு போற மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கா கேமரா வைஸ்? அந்த மாதிரி அதிகமா இல்ல, ஆனா கொஞ்சம் நல்ல ஸ்பீட். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடா இருக்கு. இதுல நானும் இந்த மாதிரி ரொம்ப கேமரா ஆட்டினா ஆர்டிஸ்ட் பெருசா தெரிய மாட்டாங்க. ஆல்ரெடி ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படம் நல்ல ஸ்பீடு, நல்ல உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஏன்னா 5 பாட்டும் சரி, ஃபைட்டும் சரி. ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணிருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா, பாலாஜி மாஸ்டர், அதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர், 3 பேரும் அவங்க எல்லாமே அவங்கவுங்க பார்ட் நல்லா பண்ணிருக்காங்க. அதனால எங்கேயுமே உங்களுக்கு அந்த போர் அப்படின்னு வர டைம்ல ஒரு அப்கமிங் இருக்கும். ஸோ ஓப்பன் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். திடீர்னு படம் முடிஞ்சிச்சா, என்னடா 2 மணி நேரம் ஆச்சா அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நல்லா ஃபாஸ்டா போகக்கூடிய படமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க எது பேசினாலும் ஹீரோயின் ஷாக் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. ஷாக் ரியாக்ஷன் சொல்லிடுவாரோ நம்மள பத்தி அப்படிங்கிற பயம் தான். and then அடுத்த படமும் ஃபுல் ரெடி ஆயாச்சு. அடுத்த படத்தோட ஷூட்டிங் process நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான வர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. as a cameraman நீங்க மது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அடுத்த படத்துக்கு? உண்மையா சொல்லணும், உண்மை சொல்லணும். we want நேர்மையான பதில். உண்மை, கண்டிப்பா நான் உண்மையா தான் சொல்லுவேன். ஒரு படத்துல ஒரு ஆள் போதும், அடுத்த ஒரு வெரைட்டி தேவைப்படுது. வேற ஒரு ஹீரோயின் இல்ல, நீங்களே திருப்பி அதே குரூப். நான் பொறுப்பு கிடையாது இதுக்கு, அவர்தான் பார்த்தாரு. I will support only for director after. எனக்கு முன்னாடி இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல வெரி பேட் பாய் நீங்க. இல்ல, நார்மலாவே ஒரு டீம் மொத்தமா இணைஞ்சு திருப்பி பண்றதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே டைம்ல வந்து திருப்பி உங்களுக்கும் போர் அடிக்க கூடாது. டெக்னீஷியன் வெளியே தெரிய மாட்டாங்க. ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் வந்து கண்டிப்பா தெரியாது. இட்ஸ் பேசிக் தானே. எப்படியா இருந்தாலும் யார பாக்குறோமோ கொஞ்சம் நாங்க பின்னாடி தான் இருக்கோம், எங்களை யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் நான் யோசிக்க தவிர இப்ப நான் இதுக்கு எந்த வகையிலும் நானும் சேனலும் பொறுப்பேற்க மாட்டோம். இந்த கேள்வி அப்படியா? நீங்க தான் ஒரு பிரெயின் வாஷ் பண்றீங்க. அவருக்கு எங்க பிரெயின் வாஷ் பண்றீங்க? நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், ஃபன் ஃபில்டான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் வந்து பார்க்க வைக்கணும்னா நீங்க எந்த ஃபேக்டர் சொல்வீங்க? இந்த விஷயம் இருக்கு, கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, நீங்க கொடுக்குற ரூபாய்க்கு ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் ஃபிலிமா இருக்கும்னா எந்த விஷயத்தை, என்ன ஃபேக்டர் சொல்வீங்க நீங்க? ஃபுல்லா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் கமர்ஷியலா தானே
பார்த்தா போர் அடிக்காது. சீன் பை சீன் வந்து அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அவங்க யோசிக்காத அளவுக்கு தான் நான் சீன் பண்ணிருக்கேன். பரபரன்னு போகும், வந்தா அப்படி 2 மணி நேரம் ஒரு திருவிழாவில் வந்து நம்ம எப்படி ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அந்த ஃபீல் அங்கே கிடைக்கும். வந்து ஐயோ எங்க அதை சொன்னா அந்த மாதிரி போர் அடிக்குது அந்த இதுக்கே கிடையாது. ஒரு திருவிழாவுக்கு வந்து ஒரு நம்ம கொண்டாடிட்டு போனா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த திருவிழா கொண்டாட்டம் தான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாஸ் சாங் அப்படியே முடிஞ்சனா ஆக்சுவலா ஒரு நல்ல நட்பு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல காதல், அப்புறம் வந்து ஒரு நல்ல மோதல், இது எல்லாமே சேர்ந்த கலவைதான் இந்த கமர்ஷியலான இந்த புயலா கிளம்பி வரும். ஓகே ஃபைன். நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் இருக்கு, சோ தியேட்டர் வந்து கண்டிப்பா எங்க படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு. நீ வந்து அடுத்த படத்துக்கு வாய்ப்பு பிரச்சனை பண்ணி சொல்லுவாரு. ஆடியன்ஸ் வர கேட்கிறது சாங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மெலோடியஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சாங்க்கா கண்டிப்பா வந்து பார்க்கணும் எல்லாரும். பிளஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ள வரும்போது என்ன இருக்கு, வெளில போகும்போது அது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷனுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்கும் அதுக்காக அவங்க கண்டிப்பா வந்தே ஆகும். கண்டிப்பா வந்தே ஆகணும். கேமராமேன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு? ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நார்மலா இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு டைம். இந்த மாதிரி ஒரு டீம் ஒரு புதுசா வந்து ட்ரை பண்றோம். கண்டிப்பா நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பா பிடிக்கும். தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு ப்ரொடியூசரை கொஞ்சம் அடுத்த முயற்சிகளை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை திருப்திப்படுத்துவோம் நினைக்கிறேன். கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட படம் வெற்றிகரமா அமையறதுக்கு புதியுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் us. தேங்க்யூ. புயலா கிளம்பி வரும் படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை புயல் மாதிரி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரூ மெம்பர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.